தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி விமான நிலையத்தில் நம்ம ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறது தான். நாங்கள் ஸ்கூட் ஏர்லைன்ஸில் சிங்கப்பூர்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு வரோம். ஸ்கூட் ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ். இது டெர்மினல் 2ல இருந்து புறப்படும். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கு வர எல்லா ஏர்லைன்ஸுமே டெர்மினல் 2ல இருந்து தான் புறப்படும். இது 8:30 மணிக்கு புறப்படுது. நம்ம ஒரு 10:10 சேருது. 2.5 மணி நேரம் வித்தியாசம். ஏறக்குறைய ஃப்ளைட்டு 4 மணி நேரம் 10 நிமிஷம் எவ்வளோ தான் ஃப்ளைட்டு. இப்போ நாங்கள் ஒரு 5:30 புறப்பட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னாக்கி இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி ரீஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் முன்னால் வந்திருக்கேன். வந்தோடனே போன உடனே அந்த பாஸ்போர்ட்டையும் அந்த அவங்களுக்குள்ள டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாக்கி உடனே பைசா கொடுத்துருவாங்க. 2 மாதிரி உண்டு. நீங்கள் முஸ்தபா ஜாமானம் வாங்குனீங்கன்னாக்கி அவங்க கேஷ் கொடுக்க மாட்டாங்க. முன்னால் நான் சொல்றது 10-12 வருஷத்துக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அட்ரஸ் கொடுத்துருந்தா அட்ரஸ்க்கு அவங்க செக் அனுப்பிடுவாங்க. அந்த செக் அனுப்புறதுக்கும் முஸ்தபா ஒரு அமௌண்ட் சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு கடையில் வாங்கினோமா, அந்த கடையில் அதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னுடைய போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேற ஒரு கடையில் வாங்கணும். அந்த கடையில் வாங்கினீங்கன்னாக்கி அவங்க கேஷ் உடனே கொடுத்துருவாங்க. நான் அதனால தான் அந்த கடையை ப்ரிஃபர் பண்ணது. அது மட்டும் இல்லை, என்னுடைய நெஃப்யூ, அதாவது அக்கா பையன், அவங்க அந்த கடையில் ஜாமான் வாங்குறக்கூடாது. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்கள் போகிற பாதையை பாருங்கள். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு அது எப்படி ஜிஎஸ்டி எப்படி கலெக்ட் பண்ணலாம், ரீஃபண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங்கில் ஒரு என்ன இது அப்படின்னாக்கி, ஒவ்வொரு பார்க்கிங்ல ஒவ்வொரு லேன் பார்க்கிங்க, அதாவது கலராக ஒரு செக்ஷனாக பிடிச்சிட்டு இருக்காங்க. மட்டும் ஒவ்வொரு லேன்லையும் போகும்போது அங்கே ஒரு எத்தனை பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 1 ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்குது. 1 ஜெனரலாக ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாக்கி அவங்க டிசேபிளுக்காக, அந்த ஊனமுற்றவர்களுக்காக கொடுக்குற பார்க்கிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் பார்க்கிங் ஸ்பாட் தேடிட்டு இருக்கோம். முதல் பார்த்த கலர்ஸ் வேற, இந்த கலர் வேற. அப்படி அவங்க நிறைய கலராக அவங்க செக்ஷன் அப்படி வச்சுருக்காங்க. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் ஃபுல் அப்படிங்குது. இப்போ இதில் நான் கிடச்சோட பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் இப்போ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டில் இது வந்துட்டோம். இப்போ நாங்கள் T2ல டிபார்ச்சருக்கு போனோம். அதுக்காக தான் ட்ரை. சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஒரு அழகு தான். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா, அது அவங்க ஒரு அந்த பெண்டுலம் மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி குண்டு மாதிரி வச்சு அதாச்சும் ஒரு பெரிய ஆர்ட்டே பண்ணியிருக்காங்க. பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்கு போகிறோம். ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஒரு போர்டு பார்த்தோம். சரி, அதுக்கு போகலாம் அப்படின்னு போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்குள்ள போய் விசாரிச்சாக்கி அவங்க என்ன சொன்னாங்க,
இந்த இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து நம்ம லக்கேஜுக்குள்ள அந்த ஜாமானத்தை வச்சு கொண்டு போகிறதுக்கு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இங்கே வாங்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் லக்கேஜில் ஜாமானம் கொண்டு போனாங்க அது இங்கே கிடையாது, அது டெர்மினல் உள்ளுக்கு தான் உண்டு அப்படிங்களாங்க. செகண்ட் மேலே இங்கே போனால் உங்களுக்கு கேரியான அப்போ நான் கொஞ்சம் அட்வான்ஸா வந்ததுனால எங்களுக்கு வந்து டெர்மினல்ல நினைவுயா நான் வந்து கேட் நம்பர் போடல. எனக்கு ஏற்கனவே அங்க வந்து போர்டிங் பாஸ் இருந்ததுனால எனக்கு நாங்க அங்க அமெரிக்காவுக்கு வரும்போதே போர்டிங் பாஸ் இருந்து இப்போ நாங்க வந்து ஒரு 14 மணி நேரம் சிங்கப்பூர்ல இருந்தது அவங்களுக்குள்ள அந்த இதுதான் டிரான்சிட் டைம் தான். ஸோ அதனால நாங்கள் லக்கேஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, சேம் போர்டிங் பாஸ் தான். அதனால நாங்கள் வந்து டெர்மினலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அந்த போர்டிங் பாஸ் செக் பண்ணாங்க. அப்போ வந்து கேமரா ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதனால கேமரா ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு வழக்கம் போல தான் அந்த பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். இப்போ இங்க வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து அந்த இது கவுண்டர் இன்ஃபார்மேஷன் கவுண்டர் ஜிஎஸ்டி எங்க இருக்கு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வந்து டெர்மினல் ஒவ்வொரு டெர்மினலுக்கும் கார்பெட் வித்தியாசமா. நீங்க வந்து டெர்மினல் 3 பாத்தீங்கன்னா ஒரு சந்தன கலர்ல கார்பெட் இருக்கும். டெர்மினல் 2ல வந்து ஒரு மாதிரி லைட்டா ப்ளூவிஷ் கலர்ல கார்பெட் போட்டிருக்காங்க. லூயிஸ் விட்டானுடைய ஷாப் அது பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட். அது ஃபேமிலி எல்லாமே இப்போ இன்டர்நேஷ்னல் பெரிய பிராண்ட் வாங்க. இந்த கலரில் தான் கார்பெட் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக. லைட் ஒரு மாதிரி ப்ளூ ஷேடோட. கடைசியாக நாங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்டை பார்த்துட்டோம். வேறு ஜிஎஸ்டி ரீஃபண்டில் வந்து லைனில் இருந்தாங்க. ஸோ லைனில் வந்து இருந்தோம். இருந்துட்டு அந்த அம்மாட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்தோம். அவங்க அந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கி அது ஒரு இது மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் இன்ஃபார்மேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அந்த மெஷினில் கொண்டு போய் பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்தோன்னாக்கி நம்ம எந்த பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வந்து அந்த ஜாமானை வாங்கணும்னு அந்த பாஸ்போர்ட் அடிச்சுட்டாங்க. அந்த ஃபுல் இன்ஃபார்மேஷன் வந்துடுது. ஸோ நம்ம அதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இதில் கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கி மற்றபடி அங்கே வேற ஒரு இன்ஃபார்மேஷன் கேட்ட நோவில் எனக்கு இது பண்ணுற பிறகு அதுக்கு பிறகு நம்ம அந்த கவுண்டருக்கு கொண்டு வந்தாக்கி அவங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இப்போ நான் அந்த மிஷினில் அந்த அதாவது கம்ப்ளீட் இன்ஃபார்மேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பி போகிறேன். அதுக்குள்ளே அவங்க அங்கே திருப்பி அங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். கொடுத்த உடனே அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க பார்த்த உடனே அவங்க அமௌண்ட்டை சொல்கிறாங்க. நம்ம அமௌண்ட்டை சரி அப்படின்னு சொன்னாக்கி அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க. நான் வந்து கிரெடிட் கார்டில் ஜாமான் வாங்கியிருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கி கிரெடிட் கார்டில் வேணுமா இல்லை திருப்பி கொடுத்துருவா இல்லை கேஷ் கொடுப்பாங்க. கேஷாகவே கொடுத்துருங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்து 7%. சிங்கப்பூர் நீங்கள் என்ன ஜாமான் வாங்கினாலும் 7%. நம்ம இந்தியாவை மாதிரி பன்னுக்கு 1%, கிரீமுக்கு 1%, கிரீம் பண்ணுக்கு 1% இல்லாமல் நீங்கள் எந்த ஜாமான் வாங்கினாலும் அங்கே வந்து 7%. அவங்க நான் வாங்க ஜாமான் 7% அவங்க கேஷை திருப்பி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுடைய ஃப்ளைட் கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு கேட் தெரியாது.
திருப்பி அதே இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் வந்து அங்கே போர்டு எதுவும் இல்லை. அதாவது வழக்கமாக ஏர்போர்ட்டில் எல்லா இடங்கள்லையும் வந்து அதாவது எந்த கேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி பெரிய அளவில் இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார் இன்ஃபர்மேஷன். இன்னொன்று வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து அந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஏற்பாட்டாங்க. வழக்கமாக நீங்கள் அப்போ நீங்கள் நகி இந்த பிளைன் ரெடி ஆகிட்டு போர்டிங் டைம் ஆகிட்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும்ல, அந்த மாதிரி எந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் திருவனந்தபுரம் ஃப்ளைட்டுக்கு டெர்மினலுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் இவ்வளவு தான். நீங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுனால பாய்.